ஃபஸ்ட் இந்த படத்தோட சாதாரண நம்ம எல்லாரும் கதை சொல்ல ஆரம்பிப்போம் ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸோ இந்த படத்தோட டைட்டிலேருந்தே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரான மேட்டர், டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் விமலுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா தன்னோட சூரி சொன்ன மாதிரி பதவியை பிரித்து கொடுத்துருக்காப்புல, அது ரொம்ப பெரிய விஷயம். விமலுக்கு வாழ்த்துக்கள். சூரிக்கு இனிய பிறந்தால் நல்ல வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லரே படத்தோட ஒரு சின்ன சைஸ் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. ட்ரெய்லர் எல்லாமே இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்டிங். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக படத்தை பார்க்கணும்னு தோண வைக்குது. அந்த சூரிய பற்றி சொல்லணும். சூரிய நானும் வெளியில் கபடிகள் தான் அறிமுகமானோம். இப்போ சூரியன் அந்த படத்தில் பெரிய கேரக்டர். அதுக்கப்புறம் சூரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் ஹீரோ ஃபோனில் தான் நடிச்சிட்டு இருந்தேன். நான் மகனில் நடிக்கும்போது சூரிய அப்போ பெரிய ஆர்டிஸ்ட். நான் நினச்சேன் எப்படினாலும் அவன் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டான், கொஞ்சம் எப்படினாலும் லைட்டாக சீனாவது போடுவான், கொஞ்சம் விலகி இருந்து போவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சூரிய அப்படி இல்லவே இல்லை. அப்படி வாழ்ந்தா நாங்கள் வெண்ணிலா கபடிகளுக்கு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருந்தோம். இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். சூரியோட டேலண்ட்டுக்கு இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். விமலை பற்றி சொல்லணும்னா, நான் கூத்துப்பட்டில் நான் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணும்போது விமல் ஆர்டிஸ்ட்டு. நான் விமலோட பெரிய ஃபேன். ஏன்னா எந்த கேரக்டர் கொடுத்தா விமல் சூப்பராக பண்ணுவேன் போல. பட் சினிமாவில் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் விமல் கிட்டே. பட் இன்னும் எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஆள் விமல். நான் நிறைய பார்த்துருக்கேன் அவரோட பிளேயில். ஸோ விமல்ட்டு நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன். அந்த படத்தில் ஹீரோயின்ஸ் 3 பேரும் செம்மையாக இருந்தீங்க. நார் கண்ணன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக விமல் சார் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லுங்கள் சார். இன்னும் சில இன்டீரியர் வில்லேஜாக நான் ஷூட் போகும்போது நிறைய பேருக்கு எனக்கு தெரியல, அந்த கூடு மேலே குறைச்சி சாங் வச்ச பையன் வேணா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அந்த பாடலுக்கும் சரி விமல் சாருக்கு ரொம்ப நன்றி. அந்த தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். ஒரு ஊரில் 2 ராஜா. ஃபர்ஸ்ட் இது கிட்டத்தட்ட என்னுடைய ஃபங்க்ஷன் மாதிரி ஆச்சுன்னா, ஆடியோ லான்ச் இந்த கூப்பிட்டோன்னே ஓகே இது ஏன் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்தது விமல் அண்ணன். ஏன் அப்படின்னா வாகிஸோட ஆடியோ லான்ச் நான் தான் கம்பேர் பண்ணேன். அந்த கம்பேரிங் பண்ணதை பார்த்துட்டு தான் பாண்டராஜ் சார் ஓகே அப்படின்னு சொல்லி மெரினால நடிக்க வச்சாரு. ஸோ அது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் இருந்தது. விமல் அண்ணனும் கூப்பிடும்போது எப்பா கரெக்டாக வந்திருப்பா, வாகிஸோட ஆடியோ லான்ச்சுக்கு லேட்டாக வந்த மாதிரி வந்துடாதப்பா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு அவர். ஏன்னா அவரோட அசோசியேட் ஆகிற ஒவ்வொரு டைமும் லைஃப்ல ஏதாவது ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் சான்ஸ் கிடைச்சிது. அதே மாதிரி கேடி பில்லா கிளாடுறாங்க. அது நடிச்ச பிறகு ஓகே ஒரு நம்பிக்கை வந்தது எல்லாருக்கும். ஓகே இந்த பையனை வச்சு கண்டிப்பா படம் எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்லவர் தான் என்னுடைய பிரதர் அண்ணன் தான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே நம்ம டீம் தான் அப்படின்றனால ஒவ்வொருத்தர் பேசும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்பேன். அது மாதிரி பிரியானந்தையும் கேட்டேன், அதனால எப்படி வந்துட்டு இருக்கு படம், விமல் அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு. ஹேய் அவர் ரொம்ப ஸ்வீட்யா அப்படின்னுச்சு. நான் உடனே ஃபோன் பண்ணி என்னண்ணே ஸ்வீட்டுன்றாங்க அப்படின்னு. அது அவங்களுக்கு பிடிக்காத ஸ்வீட்டு போலப்பா அப்படின்னு. ஏன்னு இப்படி சொல்றீங்கன்னா, எங்கப்பா நம்மளை பேச வர்றாங்க, வேற யாருன்னு இருக்கா அந்த படத்துல இன்னொரு ராஜான்னு வேற தெரியாம சொல்லிட்டாங்களா, நமக்கு முன்னாடி சேர போட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா. யாருன்னு ஆட எல்லா ஷூட்டிங்லயும் ஒருத்தர் இது தானப்பா பண்றாரு. சூரியனா ஆமாண்ணே. அப்புறம் சொன்னாரு விமல் அண்ணன், எல்லா ஹீரோன்ட்டையும் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் பேசுறேன்ற மாதிரியே ஒரு அப்ரோச் வச்சுக்கிறான் இருந்தாலு. அதுல அந்த பிள்ளைங்க ஏமாந்துருது. எனக்கு உங்களை தவிர ஒரு யாரையும் தெரியாது, நம்ம இப்ப எல்லாத்தையும் நம்மள்ட்ட எந்த பிள்ளைங்க பேசுது அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபேஸும் கையும் இப்படி வச்சுக்குவார் இல்லையா, அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சூரியனுக்கிட்டே ஹி இஸ் சோ கியூட்யா, ஹி இஸ் நைஸ் கையா அப்படின்னு இந்த பொண்ணு இப்ப கூட அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இமானே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் ஹி இஸ் சோ சப்பினோ, ஒரு கண்ணத்தை கிள்ளணும்னு. அப்போ இப்போ கண்ணத்தை கிள்னது சூரியன் ஸ்வீட்டுன்னு சொன்னதெல்லாம் பார்த்து நாங்கள் பக்கத்தில் உட்காந்து சொல்லிருந்தேன், இப்படியே காமெடியன் மியூசிக் டைரக்டர்னு போயிருங்க, நாங்கள் கிசில மட்டும் நாங்கள் இருக்கிறோம், மற்றதெல்லாம் அப்படிதான் இருக்குது. அதனால ஒரு கண்டிஷனாகவே போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எதாக இருந்தாலும் ஹீரோவை பாராட்டியிருக்க அவங்கள்ட்ட முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் யார்கிட்ட வேணா பேசுங்க. என்ன டீல் ஓகேண்ணே விமல்னு. அண்ட் சூரியண்ணே ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. அண்ட் நிச்சயமா உங்களுக்கு ஏற்கனவே களவாணி, தேசிங் ராஜா, கேடி பில்லா கில்லாடுறாங்க, அது காம்பினேஷன் விமல் அண்ணா சூரியண்ணா காம்பினேஷன்ல சக்சஸ். அந்த வருஷத்துல அது நிச்சயமா சேரும். அந்த மாதிரியான ஒரு டீம். மைக்கேல் ராயப்பன் சார், அவரோட சன், அண்ட் கண்ணன் சார், பிஜி முத்தியா சார், ஒரு அழகான டீம். அண்ட் அதே மாதிரி விஷாக்கா, இனியான்னு சொல்லி நிறைய ஜாலியான நல்ல ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த படத்துல, படம் ரசிக்கிறதுக்கு. அண்ட் நான் பார்த்துட்டே இருந்தேன், அண்ணி வந்திருக்காங்க, பிரியா அந்த கண்ணத்தை கிளீனதான் அங்க இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் முறைக்கிறாங்க, கையில் என்னமோ வச்சிருக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, அது போகும்போது தெரியும், வீட்டுக்கு போகும்போது தெரியும். என்ன சார் ஏதோ நம்மளால முடிஞ்சது சார். ஏன்னா ஒரு தடவை சேனல்ல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன கண்ணத்தை கிழிட்டு போனாங்க ஒரு பொண்ணு. அப்போ ஃபோன் பண்ணி என்ன தம்பி என்ன நடக்குது டிவியில அப்படின்னாரு. இங்க என்ன நடந்துச்சோ அதே தானே நடந்துச்சு அங்கேயும்.
இப்படி இருக்க கண்ணத்தையே கிள்றாங்கன்னா அப்படி இருக்க கண்ணத்தை விட்டுருவாங்களான்னு